சித்சபேஷா சிவச்சிதம்பரம் எல்லாம் வல்ல நமது சிதம்பரம் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியினது பராபவ வருஷத்திய ஆணி திருமஞ்சனம் மகோத்சவமானது நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவிலே ஹைலைட்டாக சொல்லக்கூடிய தேர் தரிசன திருவிழா வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயமா நம்ம சிதம்பரத்தில் மட்டும்தான். மூலவரே உற்சவராக தேரில் பவனி வரக்கூடிய அற்புதமான காட்சி. அவரை தான் அந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டு திரும்பியும் சித்சபைக்கு எழுந்தருள்வதை தான் தரிசனம் சொல்கிறோம். இது 2 நாளும் ரொம்ப உற்சாகமாக உலகளாவிய மக்கள் எல்லாரும் சிதம்பரத்துக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. தேர் தரிசன திருவிழாவில் நடராஜரையோ சிவகாமசுந்தரியோ மற்ற ஏனைய இறைவனுடைய திருவுருவங்களை நாம் படம் பிடிப்பதை விட்டுவிட்டு மக்களை நாம் எடுத்துக்கிறோம், அந்த கொண்டாட்டங்களை எடுத்துக்கிறோம், அந்த வாத்திய கோஷங்கள் எடுத்துக்கிறோம், ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இறைவனை நாம் படம் பிடிப்பதை நாமே தவிர்க்க வேண்டும் என்கிறது தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் போய் நீங்கள் செய்யாதுன்னு சொல்லி செய்யறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. நாம் அதை சொல்றதுக்கு பதிலாக அவங்கவுங்களுக்கும் புரிந்து கொண்டு நமக்கு தானே அந்த பாதிப்பு வருது அப்படின்னு நினச்சி அவங்களா மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாம் செய்கின்றோம். நாம் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை திருவுருவங்களை நாம் படம் பிடிப்பது நமது மரபு கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம பிறந்த குழந்தையை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது இல்லாமல் போச்சு. இங்கே ப்ரெக்னன்சி இருக்கிறதுலேருந்து உள்ள பிறக்க சமயத்துலேருந்து எல்லாமே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த உலகளாவிய இந்த உடலில் வந்து நிறைய செயற்கை மாற்றங்கள் நடைபெறுது, இயற்கை மாற்றங்கள் நடக்குது, அணு மாற்றங்கள் நடக்குது, நிறைய தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு சொன்னால் இதை மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனால தான் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுபோல் இறைவனை நாம் அந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுனால, அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய திருவுருவச் சிலைகளை நாம் வந்து ஃபோட்டோ பிடிப்பதனால அதில் இருக்கக்கூடிய சக்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக குன்ற ஆரம்பிக்குது. அப்போது இதில் பக்தர்களான நாம தான் பாதிக்கப்படுறோம். நாம் வேண்டிக்கிட்டு இருந்து இறைவன் நமக்கு ஒரு அனுகிரகம் செய்கிறாரு, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, ஒரு அருள் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது நம்மளை நோக்கி வரக்கூடிய சக்தி அவங்க படம் பிடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுது, அந்த படப்பிடிப்பானது அந்த ரேஸ் வந்து அதை பாதிக்க வச்சிருது. நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்காம போயிடுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லோரும் இந்த தேர் தரிசன திருவிழாவை அனைவரும் சேர்ந்து கொண்டாடி அகமகிழ்ந்து இறைவனை உளப்பூர்வமாக படம் பிடித்துக் கொண்டு உள்ளத்திலே வைத்து ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆனந்தமயம்.